Welcome to Aroma Worship Center's podcast. Hope you are blessed. ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 10:42. வாசிங்க. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்முடைய தெரிந்தெடுப்பு, the choices we make, ஹல்லேலூயா, நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம், நம்முடைய தெரிந்தெடுப்பு என்கிற தலைப்புல இன்றைக்கு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். இந்த உலகத்துல நாம் எல்லாருமே தெரிந்தெடுக்கிறோம், அப்படிதானா? இன்னைக்கு காலையில என்ன Dress போடணும்ட்டு என்ன செஞ்சோம்? தெரிந்தெடுத்தோம். அப்படி தெரிந்தெடுக்கும் போது எதை மனதிலே வைத்து தெரிந்தெடுக்கிறோம்? என்ன ஃபங்க்ஷன் மைண்ட்ல வச்சுதான் என்ன செய்யறோம்? வீட்டுக்கு அப்படின்னா ஒரு Dress தெரிந்தெடுக்கிறோம். வெளியே போறது அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல, இன்னும் திருமணங்கள் அப்படி போகணும் அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல என்ன செய்கிறோம்? நம்ம போய் சும்மா என்ன செய்யறது இல்ல, தெரிந்தெடுக்கிறது இல்ல. அம்மாமாருக்கெல்லாம் டெய்லி காலையில ஒரு குழப்பம் வரும். என்ன குழப்பம்? இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யறது? ஆமென். இது எல்லா வீட்லயும் வர்ற ஒரு பிரச்சனை. இன்னைக்கு என்ன செய்ய, இன்னைக்கு எதை தெரிந்தெடுக்க, எந்த குழம்ப வைக்க. இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்களில இந்த சிந்தனைகள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு எப்படி நம்ம வாழ்றோம்? தெரிந்தெடுத்து வாழாதபடிக்கு கால் போன போக்கிலே வாழ்கிற ஒரு ஜீவியம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே பெருகி கொண்டிருக்கிறது. கால் போன போக்குல போறது, என் தன் சிந்தை போன போக்குல போறது. எதை தெரிந்தெடுக்கணும்? ஆமென். சர்ச்சுக்கு போகணுமா? பாத்துக்கலாம். ஆராதிக்கணுமா? பாத்துக்கலாம். ஜெபிக்கணுமா? பாத்துக்கலாம். எதை தெரிந்தெடுக்க வேண்டும்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தால். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எதை தெரிந்தெடுக்கணும்? நல்லதை தெரிந்தெடுக்கணும். எது நல்லது, எது தேவனுக்கு பிரியமானதோ அது நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனுக்கு எல்லாமே நல்லது மாதிரி தெரியும், மனுஷனுக்கு எல்லாமே நல்லது மாதிரி தெரியும், ஆனா எல்லாம் நல்லது அல்ல. வேதம் சொல்லுகிறது, நலமானவைகள் எவைகளோ அவைகளை பிடித்துக் கொள்ளுங்க. நலமானவைகளை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துல அநேகர் போகிற வழி உண்டு, அது விசாலமான வழி. இன்னொரு வழி உண்டு, அது குறுகின வழி. விசாலமான வழி அழகா இருக்கும். விசாலமான வழி எந்த கரடு முரடும் இல்லாமல் நேரா இருக்கும். அந்த வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், அந்த வழியாய் போக விரும்புகிறவர்கள் அநேகர். அது கண்ணுக்கு இன்பமாய் இருக்கும். அதுல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுல நல்ல ஈஸியா ஜாலியா போலாம். அதுல என்ன செஞ்சாலும் போயிடலாம். ஆனா போவதற்கு கரடுகள் உண்டு, மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு. முயற்சி எடுத்துதான் உள்ள போனோம். எதை தெரிந்தெடுக்க போகிறோம்? எதை தெரிந்தெடுக்க போகிறோம்? இந்த வழியா போலாம், ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆனா முடிவு பரிதாபமா இருக்கும். இந்த குறுகலான வழி ஆரம்பம் அற்பமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், கவலையா இருக்கும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரான்னு இருக்கும், ஆனா முடிவோ ஜீவ வழியில கொண்டு போய் விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அற்ப கால சந்தோஷத்தை எதிர்பார்த்து உங்க ஆவிக்குரிய தெரிந்தெடுப்புகளை செய்ய போறீங்களா, இல்ல நித்தியத்தை நினைத்து உங்க ஆவிக்குரிய தெரிந்தெடுப்புகளை செய்ய போறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். பிள்ளைகள் 10th 12th வரும்போது என்ன செய்றோம்? பெற்றோராகிய நாம், நம்ம அப்பா அம்மா செஞ்சிருப்பாங்க, இல்ல எங்கேயாவது பார்த்திருப்பீங்க. நீங்க எல்லாம் முழிக்கிற பார்த்தா 10th 12th அப்படின்னா என்னன்ற மாதிரி பாக்குறீங்க. என்ன பண்ணுவோம்? பிள்ளைகளை காலையில 3 மணிக்கு என்ன செய்வோம்? எங்க வீட்டுல எழுப்பி போட்டுருக்காங்க, நாங்களே எழும்புவோம். ஆமென். காலையில அந்த பெற்றோரும் எழும்பி டீ என்ன செய்வாங்க?
போட்டு கொடுப்பாங்க. இரவு என்ன செய்வோம், நீண்ட நேரம் வரைக்கும் 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு தான் படுப்போம். ஆனா காலையிலேயே 3 மணிக்கு என்ன செய்வோம், எழும்புவோம். ஸ்கூல்ல இருந்து வர்றதே நைட், எங்களுக்குலாம் நாங்க குவார்டர்ஸ்ல இருந்தனால 10 மணிக்கு தான் வருவோம். ஆமென். ஏன் அவ்வளவு முயற்சி எடுக்கணும், ஏன் அவ்வளவு படிக்கணும்? ஏன்னா அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல நாம் நல்ல மார்க் என்ன செய்யணும். அந்த 10th டிசைடிங் ஃபேக்டர். அந்த 10th எடுக்கிற மார்க் தான் உன்னை அடுத்த பிளாட்ஃபார்முக்குள்ள கால் எடுத்து வைக்குது. நீ 12th பயாலஜி எடுத்தாதான் நீ 12th நீட்டுக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். நீ 12th சயின்ஸ் குரூப், 11th 12th சயின்ஸ் குரூப் எடுத்தாதான் அங்க போக முடியும். அப்ப இங்கேயே சாய்ஸ் என்ன செய்யுது, நான் இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி தரல, நீட் படிச்சாதான் வாழ்க்கை அப்படி நம்ம சொல்ல வர. அது வேணும் அப்படின்னா இங்க என்ன செய்யணும், படிக்கணும். நீ சயின்ஸே படிக்காம அந்த லைன்ல என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. அப்ப அந்த லைன் வேணும்னா அப்ப அந்த லைனுக்கு தேவையான மார்க்குகள் என்ன செய்யறோம், அத ஃபர்ஸ்ட் குரூப்னு வச்சிருக்கான். அப்ப அட்மிஷனுக்கு போனாலே அந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு அவன் அட்மிஷன் எப்படி வச்சிருக்கான், ஹையா வச்சிருக்கான். அந்த ஸ்கூலுடைய தரத்திற்கு ஏற்றார் போல நல்ல ஸ்கூல்ஸா இருந்தா அதுல ஹை மார்க் எடுத்தாலுமே சில நேரம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த ஹையா எடுக்கிறவங்க எல்லாம் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அப்ப அவன் எதை தெரிந்தெடுக்கணும், கண் விழிப்பை தெரிந்தெடுக்கணும். படிக்கும் போது அவன் தூக்கத்தை அவன் வெறுக்கணும். அவன் தூங்கிக் கொண்டே இருந்தா அவனால் படிக்க முடியாது, நினைச்ச மார்க் என்ன செய்ய முடியாது. அப்ப அந்த இடத்துல அவனுக்கு எது முக்கியம் என்பதை அறிந்து அவன் தெரிந்தெடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற சித்தத்தை அறிந்தவர்களாய் நம்முடைய தெரிந்தெடுப்புகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். ஒரு மேட்ச் வருது அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பாய் சிலர் அந்த வருஷம், ஒரு வருஷம் கேப்ல என்ன செய்யறாங்க, தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆமென். அதற்கு அவங்க என்ன செய்வாங்க, டயட் கொண்டு வந்துருவாங்க. சில சாப்பாடுகளை தொட மாட்டாங்க, சில சாப்பாடுகளை தான் சாப்பிடுவாங்க. அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதை ரெகுலரா ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் என்ன செய்வாங்க. நம்ம பாக்குறோம் ஒலிம்பிக்ஸ், சும்மா யாரும் போய் பிரைஸ் வாங்கிடுறது இல்ல. ஆமென். எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு காலக்கெடு. கிரிக்கெட் டீம் போகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் ஒரு இடத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, குடும்பத்தோடு அவர்கள் இருக்க கூடாது, வந்துடணும் தனியா. உன்னை தனிமைப்படுத்து, நீ எக்ஸசைஸ் பண்ணு, நீ எல்லாம் சேர்ந்து ஒரு மனம் ஆகு, ஒரு ஐக்கியம். நீ டீமா போய் விளையாடணும் அப்படின்னா உனக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஒரு உலகம் அப்படி எதிர்பார்க்கும் போது நீங்களும் நானும் இயேசுவின் மனவாட்டிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவின் மனவாட்டியாய் நம்ம எல்லாம் எதுக்கு காத்திருக்கிறோம், நம்ம எல்லாம் எதுக்கு காத்திருக்கிறோம், மணவாளனுடைய வருகைக்காக. சூப்பர். ஆமென். மணவாளன் எப்படி வருவார்? சார் இங்கெல்லாம் கொட்டடிச்சு குதிரை வண்டியில தான் பாச கூட்டு வருவாங்க. இயேசு எப்படிதான் வரப்போறாரு, கொட்டடிச்சு தான் வருவாரு, மேல தாளத்தோட தான் வருவாரு. எங்க வருவாரு, மத்திய வானத்துல வருவார். எப்படி வருவாரு, எக்கால சத்தத்தோடு, தேவதூதர் சேனையோடு, ஆரவார சத்தத்தோடு வரப்போறார். சரியா? இப்ப இந்த சத்தம் எல்லாருக்கும் கேக்குமா, எல்லாரும் கேக்குமா, கேட்காது. அப்ப அந்த வருகைக்கு என்ன பேரு, வருகைக்கு என்ன பேரு, ரகசிய. அப்ப எக்கால சத்தம் கேட்கும்னு சொல்றீங்களே பாஸ்டர், அது எப்படி ரகசிய வருகையா இருக்க முடியும்? அந்த எக்கால சத்தம் தகுதியான மனவாட்டிகளுக்கு மட்டும்தான் கேட்கும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர எல்லாருக்கும் கேட்காது. அவருக்கு பிரியமாய் நடக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த சத்தம் கேட்கும். எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு தகுதியாய் இருக்கிறவர்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். எங்க இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் மனவாட்டிகள், எங்க இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? முதலாவது, இப்படிலாம் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆமென். எத்தனை முறை சொல்லி கொடுத்தாலும், ஆமா, புதுசா ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் ரொம்ப அன்பா பிரசங்கம் பண்ணுவார். ஆமென். சோத்திரம். முதல்ல கல்லறை திறக்கும். ஆமென். யாரெல்லாம் அவர் வரும்போது கல்லறைக்குள்ள போயிட்டாலும் பிரச்சனை இல்ல, கல்லறைகள் திறக்கும், அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். இரண்டாவது, உயிரோடு இருக்கும் நாமும். அல்லேலூயா. நம்ம அந்த காலத்துல உயிரோடு இருந்தாலும் சரி, இல்லன்னா நம்ம வயசாகி அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்தாலும் சரி, ஆனா நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்தா இயேசுவின் வருகை ரொம்ப சீக்கிரம்.
அல்லேலூயா. அறிவு பெருத்து போச்சு. இப்போ அவன் எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுமா? தலையவே மாத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். அதை செஞ்சிட்டான்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியல. ஒருத்தன் தவறு செஞ்சுட்டு இன்னொருத்தன் தலையை எடுத்து மாட்டிக்கிட்டான்னா என்ன ஆகும்? ஐயா, இருதயத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா, கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா, உறுப்புகள் அப்படி கண்ணை மாத்தினா, எல்லாம் பண்ணா. ஓகே, இப்ப மூளையும் தலையும் சேர்ந்து மாத்துறதுக்கு பிளான் பண்றான். இது எல்லாம் எதற்கு அடையாளம்? ஆமென். ஆண்டவர் தான் ஜீவனை கொடுக்கக்கூடியவர். இப்ப மனுஷன் என்ன பண்றான்? எந்தவித வித்துகளும் இல்லாத ஒரு மிருகத்தை அந்த செல்களில் இருந்து உருவாக்க ட்ரை பண்றான். இது எல்லாம் எதற்கு அடையாளம் தெரியுமா? வருகை நாட்களில அறிவு பெருத்து போகும். அறிவு பெருத்து ஞானமானா பரவாயில்ல, அது ஞானமா மாறாது. அறிவு என்னவா தான் இருக்கும்? அறிவாவே இருக்கும். அறிவா இருக்கிறது தவறு, கஷ்டம். அறிவு என்னவா மாறணும்? ஞானமா மாறணும். ஒரு அறிவு ஒருத்தனுக்கு இருக்குது, அவன் நல்ல பணக்காரன், நல்ல வேலை கிடைச்சி நல்ல பணக்காரனா இருக்கிறான். அவன் உள்ளத்துல இரக்கமே இல்லைன்னு வைங்களேன். அவன் கையில அவ்வளவு பணம் இருக்குது, ஒரு ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, அவனால போய் ஹெல்ப் பண்ண முடியலன்னு வைங்களேன். அந்த அறிவு பிரயோஜனம் இல்லாதது. அந்த அறிவு ஞானமாய் மாறணும். ஞானம் என்பது பரலோகம் நமக்கு தருவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானம் என்பது தேவன் நமக்கு தருவது. அந்த ஞானம் உள்ளவர்களாய், ஏன் தெரியுமா? ஏன்னா சம்பூர்ணமாய் ஞானத்தை தருகிறவர் கர்த்தர். கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு ஞானத்தையும் புத்தியும் தந்து நம்முடைய தெரிந்தெடுப்புகளை அவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய தெரிந்தெடுப்பை குறித்து ஆமென் எடுத்து வாசிங்க. ஆமென். மத்தேயு 6:33 வாசிங்க. மத்தேயு 6:33. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தெரிந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமானது எது? கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அவருடைய சமூகம். தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தி அவரை உயர்த்துவதற்கு அவன் தெரிந்தெடுத்தான். ஆமென். என்ன வந்தாலும் பரவாயில்லைங்க, என் முன்னாடி உடன்படிக்கை பெட்டின்றது தேவ சமூகம். கர்த்தருடைய சமூகம் இருக்கும்போது நான் ராஜாவா இருந்தானே, நான் யாரா இருந்தானே, அவரை பாடி நான் உயர்த்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து நாடுகிற தேடுகிற பிள்ளைகளாய் இருக்க இன்றைக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நமக்கு முன்பா பிசாசு நிறைய காரியங்களை கொண்டு வருவான். நம்முடைய வாழ்க்கையில நிறைய தவறுகளை கொண்டு வருவான், நிறைய இழப்புகளை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனா கர்த்தரை தெரிந்தெடுப்பதற்கு ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். பிள்ளைகளின் படிப்பு வரும்போது ஆண்டவரை பின்னாடி தூக்கி வச்சிடாதீங்க. பலவீனங்கள் வரும்போது பின்னாடி தூக்கி வச்சிடாதீங்க. திருமணங்கள் வரும்போது ஆண்டவரை பின்னாடி தூக்கி வச்சிடாதீங்க. What do you choose to be when the world presents you problems? உலகம் பிரச்சனைகளை கொடுக்கும் போது நீங்கள் எதை தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? அந்த நாட்கள்ல ஆரம்ப கால கிறிஸ்தவர்களை நான் நினைக்கிறேன். நீங்க சவுத்துல வந்தீங்க அப்படின்னா ஊர் கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆமென். ஊர் கட்டுப்பாடுகள். நீங்க கர்த்தருடைய ஆலயத்து தேவ பிள்ளையா மாறிட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது சில நேரத்துல வரிகள் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. கோயில்களுக்கு வரிகள். அப்ப கொடுக்கல அப்படின்னா அவர்கள் ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். தண்ணி பிடிக்க முடியாது, கடையில போய் ஜாமா வாங்க முடியாது, ஒரு நல்லது கெட்டதுன்னா என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ஹெல்ப் பண்ண மாட்டான். ஏன்னா ஊர் கட்டுப்பாடு. இவர்களோடு கூட எந்த உறவும், ஏன்னா இவ கிறிஸ்தவனா மாறிட்டான். அதெல்லாம் இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிதான் ஆரம்ப ஆமென் அன்றைக்கு இருந்த நபர்கள் என்ன செய்தார்கள்? எனக்கு தெரியும் ஒரு அம்மா, எங்க சபையில இருந்த ஒரு அம்மா, அவங்க எல்லாம் ஆரம்ப நாட்கள்ல எப்படியும் ஒரு 4-5 கிலோமீட்டர் அஸ்தம்பட்டியில இருந்து இவ்வளவு தூரம் வச்சுக்கோங்களேன், அவங்க ஊர்ல இருந்து நடந்து வரணும். எல்லாம் ஆமென் ஒடங்காடுன்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல. ஒடங்காடுன்னா முள்ளு மரம்,
முள்ளு மரம். அது என்ன இடம் அப்படின்னா, அந்த நாட்கள்ல ஒரு பாத்ரூம் போறதுக்காக ஒதுங்குற இடம். முள்ளுக்காடுகள், தண்ணி அடிக்கிறதுக்கும் சிகரெட் குடிக்கிறதுக்கும் அந்த வழியா பெண்கள் நடந்து வர்றது சரி கிடையாது. ஆனா அதான் வழி, அவங்களுக்கு வேற வழி இல்லை. ரட்சிக்கப்பட்டதுனால ஊர்ல ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுக்கணும், எல்லாம் பண்ணணும். பிள்ளைகள் எல்லாம் அடிக்கிறான். உனக்கு தேவையா ஒன்னாலும் எனக்கு அவமானமா இருக்கு. ஆனா அவங்க ஒரு நாள் விடல. மேன் அடி மிதி, போயிட்டு வந்தா அடி. ஆராதனைக்கு ஒவ்வொரு வாரமும் போயிட்டு வந்தா அடி வாங்கணும். ஆமென். பாஸ்டர்மா அவங்களுடைய தலைமை போதகர் சபையில ஒவ்வொரு வாரமும் ஒரு புருஷன் வெளியே நிப்பாரு. ஒவ்வொரு வாரமும் அந்த அம்மா வெளியே வரும்போது ஒவ்வொரு வாரமும் அங்க எல்லாரும் முன்னே அட்டி. யாரும் தடுக்க முடியாது. ஆண்கள் போய் தடுத்தா நீ யார் அவளுக்குன்னு கேட்பான். உன்னை பார்க்க தான் வர்றாள் அவ, அது எல்லாருக்கும் தெரியும். அட்டிய பார்க்கணும், ஒன்னும் செய்ய முடியாது. ஜெபிக்க மட்டும்தான் முடியும். இன்றைக்கு அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரனா இருக்கிறாங்க. லேலூயா. நான் அந்த ஊர்ல அந்த அம்மா சொன்னேன், இன்னைக்கு அந்த ஊர்ல கேர்சல்கள் நடக்கிறது. சில ஆமென் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு அங்கிருந்து சபைக்கு வர்றாங்க. லேலூயா. அந்த சபையில சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கிறது. அந்த ஊர்ல ஆமென் இயேசுவின் ரத்தம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எதை நம்ம தெரிந்தெடுக்கிறோம்? எதை நம்ம தெரிந்தெடுக்கிறோம்? முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையுடைய நீதியும் தெரிந்தெடுங்கள். உங்க வாழ்க்கையில தேவனுக்காய் அவமானப்பட தெரிந்தெடுங்க. அவருடைய சமூகத்திற்கு ஈக்குவலா எதுவும் வருவதில்லை. ஆமே. நிறைய நேரங்கள்ல பாஸ்டர்மா பார்த்தா வெளியிடங்கள்ல ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா ஒண்ணு இல்லல்ல, இத போட்டதுனால நம்ம அழகாயிட்டோமா? ஐயா அதை போட்டதுனால அழகாயிட்டோம் நினைக்கிறீங்களா? ஐயா என்ன இப்படி மொட்டையா இருக்க? பிறக்கும் போது மொட்டையா தாங்க பிறந்தோம், போகும்போது மொட்டையா தான் போக போறோம். ஆண்டவர் படைத்ததுல நம்ம ஒரு அழகை உண்டாக்கிற முடியுமா? இட்ஸ் ஆல் ஆர் பெர்செப்ஷன். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் அவைகள். உள்ளான அழகு, தேவனோடு கூட உள்ளான அழகு. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தமா இருக்க தெரிந்தெடுங்க. ஆவியில நிரம்பி இருக்க தெரிந்தெடுங்க. உதவி செய்ய தெரிந்தெடுங்க. பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமா இருக்க தெரிந்தெடுங்கள். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119:30 வாசிங்க. சங்கீதம் 119:30. சங்கீதம் 119:30 வாசிங்க திரும்ப. மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு, நியாயங்கள் ஆங்கிலத்தில் I chose to be faithful இருக்கு. அல்லேலூயா. நான் நீதியா இருக்க, நான் உண்மையா இருக்க நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உண்மையா இருக்க தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உண்மையா இருக்க. எதுல உண்மையா இருக்கணும்? ஆராதிக்கிறதுல உண்மையா இருக்கணும், ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கணும், பரிசுத்தத்துல உண்மையா இருக்கணும், ஆலயத்துல உண்மையா இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதுல உண்மையா இருக்க நான் தெரிந்து கொள்ளுவேன். ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ பேரளவுல ஞாயிற்றுக்கிழமை வந்தானா யாரு? ஞாயிற்றுக்கிழமை வந்தானா யாரு? கிறிஸ்தவன். அப்படி நிறைய பேர் சட்டையை போட்டு வச்சிருக்கிறோம். ஆமா, ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொரு சட்டை. சர்ச்சுக்கு வரும்போது ஏய் அந்த கிறிஸ்டியன் சட்டை எடு. ஆமென். அன்னைக்கு நம்ம யாரா மாறிடுறோம்? ஒரு கிறிஸ்தவனா மாறிடும். ஏன்னா கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு வர்றேன்னா தேவனுக்கு முன்பா எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு முன்பாய் நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம்? தேவ பிள்ளையாய் ஆமென் அவருக்காய் வாழ நாம் தெரிந்தெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஐயா உண்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ஐயா உங்க மனம் புதிதாகிறதுனாலே. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த
ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பதற்கு நீங்கள் தெரிந்தெடுக்கணும். எதற்கு தெரிந்தெடுக்கணும்? உங்கள் மனம் புதிதாவதற்கு தெரிந்தெடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நாம நனையாத பாவி நனைஞ்ச பாவியா மாறி உட்கார்ந்திருக்கப்படாது. அல்லேலூயா. நனையாத பாவி அவன் எப்படி நனைஞ்சாரு? ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தனால இப்ப அவரு என்ன எடுத்துட்டாரு? ஞானஸ்தானம். வாழ்க்கையில என்ன இல்ல? மாற்றம் இல்ல. அதே காரியங்கள், அதே பேச்சு, அதே நடக்கை. ஆமா, எல்லாருக்கும் அங்கங்க ஒரு கேமரா வைக்கலாம்னு பார்த்தேன். அல்லேலூயா. எத்தனை பேரு ஆமென் ஸ்தோத்திரம். சே, கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளா இருப்பதற்கும் உலகத்தில் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கணும். உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலக காரியங்களினால் ஆளுகை செய்யப்படாதபடிக்கு நம்முடைய தெரிந்தெடுப்பு இருக்கணும். பழைய பாவங்கள் நம்மளை விட்டு நீங்கணும். பழைய சூழ்நிலைகள் நம்மளை விட்டு நீங்கணும். உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தான் என்ன சொல்லுவான்னு பயப்படாதீங்க. இந்த உலக மனுஷன் என்ன சொல்லுவான்னு நினைக்காதீங்க. ஐயோ, இந்த உலகத்துல தானே வாழ்றோம், இந்த உலகம் எனக்கு என்ன சொல்லும் நினைக்காதீங்க. தேவனுக்காய் எழும்பி நிற்க. சங்கீதம் 86:11 வாசிங்க. சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், அப்பொழுது நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். போதும். அல்லேலூயா. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு என்ன செய்யும்? முதலாவது நம்முடைய தெரிந்தெடுப்ப நாம செய்யணும் அப்படின்னா அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து அதை நாம் செய்ய வேண்டும். நான் செஞ்சுட்டு அது நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்ம சமையல மாதிரி ஆயிரப்படாது. ஆமென். கேட்டுதான் தெரியும் இன்னைக்கு என்ன குழம்புமா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. கேட்க வச்சிடக்கூடாது. இது என்னது அப்படின்னு கேட்டக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் செய்யறோம். நம்ம என்ன முடியுமோ, நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சுட்டு அதை ஆண்டவருக்கு கொடுக்க நினைக்கிறோம். கர்த்தர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றது இல்ல. நம்முடைய ஆராதனைகள் எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்றது இல்ல. நம்முடைய காணிக்கைகள் எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்றது இல்ல. நாம செய்யறோம், நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறோம், நம்ம ஜெபிக்கிறோம் நினைச்சு ஜெபிக்கிறோம், எல்லாம் தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு தெரிந்தெடுப்பை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெரிந்தெடுப்புகள் வேதத்துல நிறைய இருக்குது. சில காரியங்களை நம்ம தியானித்து நாம ஜெபிக்கும்படியாய் போகிறோம். முதல்ல வாசித்த அந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன நடந்தது? இயேசுவுக்கு சிநேகமான ஒரு குடும்பம், லாசருவின் குடும்பம், சிநேகிதன். அவனுக்கு 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள். எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நான் போக விரும்புகிறேன். இப்ப இயேசு அந்த வீட்டிற்கு வருகிறார். இளைப்பாற இயேசு வருகிற ஒரு வீடாய் யாருடைய வீடு இருந்தது? நம்ம வீடு அப்படி இருக்குமா? நம்ம வீட்டுக்கு இயேசு வந்தாருன்னா நம்ம செய்யற எல்லாத்திலையும் கூட இருக்க முடியுமா? நம்ம டிவியில ஓடுற எல்லாத்தையும் அவரால் பார்க்க முடியுமா? ஆமென். பாஸ்டர், எங்க வீட்டுக்கு அவர் வரணும் பாஸ்டர். எங்க வீட்டுல இருக்கிற சண்டையெல்லாம் அவர் தான் தீர்த்து வைக்கணும். ஆமென். யார்? இயேசு நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மளோடு கூட அவரால் இருக்க முடியுமா? இயேசு இளைப்பாறுகிற ஒரு வீடாய் யாருடைய வீடு இருந்தது? லாசரு வீடு இருந்தது. அல்லேலூயா. அப்ப இயேசு அந்த வீட்டை தெரிந்தெடுத்தார். அதை பாருங்க. இயேசு தெரிந்தெடுக்கிற வீடாய் அந்த வீடு இருந்தது. இப்ப வரும்போது மார்த்தாளும் மரியாளும் அந்த வீட்டுல அவரை வரவேற்கிறாங்க. மார்த்தாள் என்ன பண்றா? ரொம்ப நல்ல சகோதரி. வீட்டுக்கு வந்த ஆளுக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பிட ஏதாவது கொடுக்கணும். அப்ப மார்த்தாள் போய் கிச்சன்ல வேலை பார்க்கிறா. மரியாள் என்ன செய்தாள்? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தாள். இப்ப மரியாள் அவள் தவறதும் அவ இங்க உட்கார்ந்துட்டா. மார்த்தாள் எந்த தவறும் என்ன செய்யல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்ப என்ன செய்யறான்னா, இவ வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. இவ என்ன செய்யறா? அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இவ கம்ப்ளைண்ட் பண்றா.
பாருங்க, இவ்வளவு வேலை இருக்கு, அவாட்டுக்கு சும்மா வந்து அவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறாளே. இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வந்து உட்கார்றது எப்படி தெரியுது? சும்மா இவர் வாட்டுக்கு இழுப்பாருங்க பாரு. இப்பமே ஆயிடுச்சு, இப்பதான் பாயிண்ட் 1 ஆரம்பிக்கிறாரு. இவர் எப்படி 10 மணிக்கு முடிப்பாரு? ஷோ அப்பா. ஆமே, நிறைய பேருக்கு சபை மாமியார் வீடு ஆயிடுச்சு. நினைச்ச நேரத்துக்கு உள்ள ஆமே, ஒரு பயபக்தியான இடமா சபை இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்ல பயத்தோடும் பக்தியோடும் நட்டிக்கத்தோடும் சபைக்கு முன்பாய் ஓடி வரணும். அவருடைய சமூகத்துல நான் உட்கார்ந்திருப்பேன். ஏன் தெரியுமா? அவரிடத்துல ஜீவ ஊற்று உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பயம் நம்மளை விட்டு போயிருச்சு. ஏன் தெரியுமா? மீடியாவினால. அதனாலதான் கடைசியில சொல்லிருக்கு, கடைசி நாட்கள்ல அறிவு என்ன செய்யும்? பெருத்து போகும். இருக்கிற இடங்களிலே நாம் வசனத்தை கேட்கிறது மாத்திரம் பெருசல்ல, அந்த ஒழுங்கிலே நாம் கை கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். மரியாள் தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருந்தால், ஆண்டவர் அதை சொன்னாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஐயா, உலக வேலைகள் இருந்தாலும் இந்த சம்பவத்தில் எதை கற்றுக்கொள்றோம்? ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தா எதையும் செய்யக்கூடாது என்பதில் வந்திருக்கிறவர் இயேசு. இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறதை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜீவனை தருகிறவர், ஒவ்வொரு நாளும் சுகத்தை தருகிறவர், ஒவ்வொரு நாளும் பலனை தருகிறவர். நீங்களும் நானும் ஜீவனோட இருப்பது அவருடைய கிருபையினால. ஆமென். எதற்குங்க ஓடுறோம்? எதுக்கு ஓடுறோம் சொல்லுங்களேன்? எதுக்கு படிக்க வைக்கிறோம்? சாப்பிடுறதுக்கு தான். சாப்பிடணும், ஒரு வீடு வேணும், ஒரு வாகனம் வேணும். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் யார் அனுபவிக்கணும்? நம்ம தான் அனுபவிக்கணும். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம இருந்தா தான் அனுபவிக்க முடியும். நம்ம இருந்தா அனுபவிக்கணும்ல. அப்ப அதை நாம் தெரிந்தெடுக்காவிட்டால், அதான் நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்றான், ஒருவன் சம்பாதிக்கிறான், அதை விட்டு போகிறான், இன்னொருவன் அதை எடுக்கிறான். இன்னொருவன் என்பவன் அவனுடைய பிள்ளையா கூட இருக்கும். கொஞ்ச காலம்தான். எத்தனை பேர் தாத்தாவை நினைச்சிட்டே வாழ்றோம் இல்லையே? அப்பாவையாவது அப்பப்பா நினைக்கலாம், தாத்தாவை நினைச்சு வாழ்றவங்க எத்தனை பேர்? என்னைக்காவது ஒரு சம்பவம் வரும்போது அவரை நினைக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கவே, உங்க தாத்தா தெரியுமாடா அந்த காலத்துல, அவ்வளவுதான். அது கொஞ்சம் பேர் தான் சொல்லுவான். எல்லாரும் சொல்றது இல்ல, மறந்து போகிறோம், மறக்கப்பட்டு போகிறோம். அதான் வாழ்க்கை. வாழ்க்கையின் யதார்த்தம், இயற்கை. சின்ன வயதுல கணவனை இழக்கிறார்கள், அடுத்த ஒரு திருமணம் செய்து வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யறாங்க? தவறுன்னு சொல்ல வரல, அதான் யதார்த்தம். ஆனா தேவ சமூகம் என்பது நித்தியமாய் நாம் வாழ போகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க, தேவ சமூகம் என்பது நித்தியமாய். அன்பான தேவ சபையே, இதை நீ முதலாவது தெரிந்தெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முதலிடம் கொடுக்கணும். மற்றது அப்புறம் பார்க்கலாம், சாப்பாடு அப்புறம் பார்க்கலாம், மற்ற காரியங்களை தேவன் உனக்கு செய்வார். ராஜ்யத்தையும் நீதியும் தேடினால் இவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நீ தேவனை ஆராதித்து பாரியா, கர்த்தர் நீ விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீ எதிர்பார்க்கிறத தேவன் உனக்கு தருவார். நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வனாந்திரத்துல என்ன இருக்காது? தண்ணி இருக்காது. இதுதான் உலக இயற்கை. வனாந்திரத்துல எங்கேயாவது தண்ணி இருக்கும், அதை தேடிதான் போகணும். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவரை நம்பினதுனால கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. அது நல்லா சிந்திச்சு பாருங்க. எங்க இருந்து தண்ணி வருது? கல்லுக்குள்ள எப்படிங்க தண்ணி இருக்கும்? ஒரு துறவு இருந்திருந்தா கூட ஏற்கனவே இருந்துச்சுப்பான்னு சொல்லலாம். வனாந்திரத்துல நான் ஆறுகளை உண்டு பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனா அங்க பாருங்க, கல்லில் இருந்து கர்த்தர் தண்ணீர். அது எது அர்த்தம்னா, நீ என்னை தேடினால் ஆமென், அதிசயமானவைகளை உனக்கு நான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தால நடக்க முடியாதுன்னு சொல்ற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லப்படுகிற காரியங்களை தேவன் நடத்தி காட்டுவார். முதலாவது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் என்ன செய்தால்? தெரிந்து கொண்டாள். நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, மார்த்தாள போல கம்ப்ளைண்ட் பண்றோம். நாம எங்க உட்காரல? தேவ சமூகத்துல நம்ம உட்காரல. நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம கிச்சன்ல போய் உட்கார்ந்து இருக்கிறோம்.
கிச்சன் என்பது இந்த இடத்துல எதை காட்டுது? உலகம். லேலோயா. ஒருவேளை இயேசுவுக்கு தான் நீ சாப்பாடை ரெடி பண்ற, ஓகே தான், பட் கம்ப்ளைண்ட் பண்ணாம செய்யாத. அது எதை காட்டுது அப்படின்னா, மார்த்தாளுடைய அந்த அழைப்பை அவள் அறிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு அது புரியுதா? மார்த்தாள் எங்க உட்கார்ந்து இருக்கிறா? அவ என்ன சொல்லி இருக்கலாம்? ஐயா என்னால வேலை செய்ய முடியல, அவளையும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அனுப்பி விடுங்கன்னு சொல்லிருக்கலாம். முக்கியமான உங்க பாதத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறா, எனக்கு புரியுது, ஆனா கொஞ்சம் வேலை இருக்கு, அவளை கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன்னு சொல்லிருக்கலாம். பட் அப்ப சொல்லி இவன் ஏன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறா? அப்படி யாரும் உட்கார்ந்து இருக்கீங்களா? சர்ச்சில் வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கிறான்ப்பா, ஐயோ எப்பண்டா முடியும்? அதுதான் அதுக்கு அர்த்தம். அதனுடைய மேன்மையை அவள் அசட்டை செய்ததாய் அர்த்தம் அதுல. ஏன்னா அவ கம்ப்ளைண்ட் பண்ண கூட, she could have called her, கூப்பிட்டிருக்கலாம் உதவிக்கு. ஆனா நீ சும்மா உட்கார்ந்து இருக்கிற, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஐயா நீ படுற கஷ்டம் 10 வருஷ கஷ்டம் இங்க 1 மணி நேரம் உட்கார்ந்தா அதுக்கு ஈக்குவல் தான். நீ உலகத்திலே படுகிற பாடுகள் தேவ சமூகத்திற்கு எந்த வகையிலும் அது இணையற்றது அல்ல. 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களிலே செல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாள் நீ ஓடி உழைக்கிறத காட்டிலும் தேவ சமூகத்துல நீ வந்து கதறி அழுகிற ஒரு நாள் நல்லது. கைய உயர்த்துறாலே சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மரியாள். இரண்டாவது ஒன்னு எடுத்து வாசிங்க. யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனம். தெரிந்த வசனம் தான். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்க பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், ஐயா பின்ன வேறு யாரை சேவிப்பீர்கள்? யாரை சேவிப்பீர்கள் என்று நீங்கள் என்ன செய்யுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இங்க யோசுவா, நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இது யோசுவாவுடைய ஃபேர்வெல் ஸ்பீச். யோசுவா மரித்து போக போகிறார். யோசுவா எல்லாரையும் கூப்பிட்டு அவர் என்ன செய்யறாரு? ஆமென். தன் ஊழியத்தின் ஆரம்பத்துல கர்த்தரை நோக்கி பார்த்தான். என்ன வந்துச்சு? யோர்தான் நதி வந்தது. யோர்தான் நதியில மோசே செய்தது போலவே கோலை எடுத்து யோர்தான் நதிக்கு நேரா நீட்டல யோசுவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யோசுவாவுக்கு முன்னாடி செங்கடல் இருந்தது. அப்ப யோசுவா முன்னாடியில மோசேக்கு பின்னாடி நிக்கிறார். இவர் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார். என்ன செஞ்சாரு? மோசே ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஆண்டவர் கோலை நீட்டுன்னு சொன்னாரு. செங்கடல் 2ஆய் பிளந்தது. நடந்து வந்தார்கள். இப்ப இவங்களுக்கு முன்னாடி அதே சூழ்நிலை. ஆனா யோர்தான் நதி அதுவும் கரை புரண்டு போகுது. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கோலை எடு, நமக்கு தான் தண்ணி எப்படி பிளக்கணும்னு தெரியுமே. யோசுவா அழகா மோசே செய்ததை செய்தான். தேவ சமூகத்துல வந்து என்ன செய்தான்? விண்ணப்பித்தான். ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன். அல்லேலூயா. நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். அதே போல செய்தான். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆமென். அந்த மலை, அந்த நாட்டில உள்ள எல்லாரையும் முறியடித்து கர்த்தர் அந்த நாட்டை யோசுவாவுக்கு கொடுத்தார். எல்லா ஆண்டு அனுபவிச்சு இப்ப யோசுவா மரிக்க போகிறான். அல்லேலூயா. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பல வருஷங்கள் கழித்து தன் விசுவாச அறிக்கையை அங்கே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு நான் கூட தான் செஞ்சிருக்கிறேன், குறையலன்னு சொல்றவங்க கையெல்லாம் தூக்க வேண்டாம். யோசித்து பாருங்க. அன்னைக்கு இருந்த பயம் அன்னைக்கு காணாம போயிருச்சு. அன்னைக்கு இருந்த வைராக்கியம் குறைஞ்சு போச்சு. காணாம போச்சுன்னு சொல்ல வேண்டாம், குறைஞ்சு போச்சு. சிலருக்கு காணாமலும் போயிருக்கலாம். கடமைக்காய் சபைக்கு வர ஆரம்பிச்சுட்டு. அன்னைக்கு அப்படி இல்ல, சின்ன ஒரு காரியத்தை செய்தா கூட ஐயோ கர்த்தர் தண்டிச்சிருவாரோ. ஆனா இன்னைக்கு அந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சு. எதனாலும் கேஷுவலா பார்த்துக்கலாம் விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் பின்ன வேறு யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ளுங்கள். சூஸ். மக்களை பார்த்து கேட்கிற, நான் சாக போறேன், என் காலத்துக்கு அப்புறம் நீ என்ன செய்ய போற? யார தெரியும்? ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் இது வந்து பெற்றோராகிய ஜனம் கிடையாது, இது பிள்ளைகளாகிய ஜனம். அப்படிதானா? பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? இவங்களுடைய முந்தின சந்ததி என்ன செய்தது? வனாந்திரத்துல அழிக்கப்பட்டார்கள். ஆரம்பித்தவர்கள்ல எத்தனை பேர் கானானுக்குள்ள வந்தாங்க?
எகிப்துல இருந்து ஆரம்பித்தவர்கள்ல எத்தனை பேர் கானானுக்குள்ள வந்தாங்க? எத்தனை பேரு? 2 பேர் தான். லட்சக்கணக்கானவர்கள் ஆரம்பித்தார்கள். எத்தனை பேர் உள்ள வந்தாங்க? 2 பேர். ஆரம்பித்தவர்கள்ல 2 பேர். மற்றவர்கள் எல்லாம் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். அவங்களுடைய அடுத்த சந்ததி தான் கானானுக்குள்ள வந்தது. ஏன்னா ஆண்டவரை விசுவாசியாதபடினால, ஆண்டவரை அவங்க நம்பாதபடினால, ஆண்டவருடைய கனத்தை இவங்க கொடுக்காததுனால, கர்த்தரை பிடித்துக் கொள்ள தெரிந்தெடுக்காததுனால ஆண்டவர் அவர்களை வனாந்திரத்தில் அழித்தார். ஆனா வாக்குத்தத்தம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி, யாரையுமே கூட்டிட்டு போலனா என் வாக்குத்தத்தம் அழிஞ்சிருமேன்னு சொல்லி, அவங்க பிள்ளைகள் இருப்பாங்க பாருங்க, அவங்கள வனாந்திரத்துல நடத்தி அவர்களை என்ன செய்தார்? கானானுக்குள்ள. இப்ப யோசுவா அந்த சந்ததியை பார்த்தான் கேட்கிறான், யாரை பார்த்து தெரிந்தெடுப்பீங்க? இப்ப எல்லாம் செட்டில் ஆயிட்டோம், இப்ப எல்லாம் நல்லா ஆயிட்டோம். அங்க இருந்த எமோரியர், எபூசியர், ஆமேன், எல்லாரையும் ஆண்டவர் அடிச்சு விரட்டிட்டாரு. இப்ப இந்த தேசம் நம்முடைய தேசமாய் மாறிவிட்டது. இப்ப யாரை தெரிந்தெடுக்க போறீங்க? கவலை, கஷ்டம், கண்ணீர் வரும்போது சபைக்கு வர்றது பெரிய காரியம் இல்ல. கஷ்டம் வரும்போது ஜெபம் பண்றது பெரிய காரியம் இல்ல. நல்லா இருக்கும்போது எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? எல்லாமே நல்லா நடக்கும்போது எத்தனை பேர் கர்த்தருக்கு பயபக்தியா இருக்கிறோம்? ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, அது நல்லா நடக்கு, எத்தனை பேர் ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் 1 மணி நேரம் செய்றோம்? ஒரு சூழ்நிலைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோம், முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? நீங்க நிறைய பேருக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஒரு காரியத்துக்காக நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அது நல்லபடியா நடக்கும். ஆனா உட்கார்ந்து அதுக்கு நேரம் எடுத்து துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நமக்கு நேரம் இல்லை. யாரை தெரிந்தெடுப்பீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் உள்ள தேவர்களை தெரிந்தெடுப்பீர்களோ? நேற்றைக்கு ஒரு போட்டோ பார்த்து எனக்கு ரொம்ப இருதயத்துல உடைக்கப்பட்டேன். நம்ம ஆலயத்துல வந்து போன ஒரு சகோதரன் குடும்பமா எல்லாம் வச்சு ஆமென் பயங்கரமா போட்டோ போட்டிருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் ஆசீர்வாதம் இருக்க முடியாதுங்க. சடுதியில் ஆபத்து வரும், சடுதியில் ஆபத்து வரும். தேவனை ஆராதித்த உன்னால் எப்படி ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்க முடியுது? உன் துணிகரம் கர்த்தருக்கு முன்பா இம்மட்டும் கிருபையா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய துணிகரங்களை கர்த்தர் இம்மட்டும் தொடாம வச்சிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுல நாம முக்கியமா இருக்கணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் முக்கியமா இருக்க தேவன் நமக்கு அவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:21 வாசிங்க. எபிரேயர் 11:21. விசுவாசத்தினாலே அதுவா 24. மோசே தான் பெரியவனான போது பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் லேலூயா இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிகம் பாக்கியம் என்று. இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி லேலூயா இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறீங்களா? மோசே அவன் எங்கே வளர்ந்தான்? பார்வோனுடைய வீட்டுல, பார்வோனுடைய குமாரத்தின் இடத்துல. இப்ப பார்வோன் அந்த காலத்துல என்ன செஞ்சான்? 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லணும்னு சொன்னா, அவனுடைய தாய் ஒரு மூங்கில் பெட்டியில போட்டு தண்ணியில விட்டுட்டா. அவ பார்வோனுடைய குமாரத்தி அவள் குளிக்க வரும்போது அதை எடுத்து ஒரு அழகான ஆண் குழந்தை என்று பார்த்து அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாள். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த போது மோசேக்கு தெரியுது, நான் எபிரேயன் அல்ல. நான் யாரு? நான் எபிரேயன். நான் எபிரேயன். நான் பார்வோனுடைய குமாரன் அல்ல, நான் ஒரு எபிரேயன் என்பதை புரிந்து கொள்ளுகிறான். இப்போ எகிப்துல இருந்தா அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? அவன் தான் இளவரசன். எல்லா யுத்தங்களை கற்றுக்கொண்டான். அங்க என்ன இருந்தது பாருங்க, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும்
எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் அவனுக்கு தான். உலகத்தின் ஆசீர்வாதங்கள், உலகத்தின் மேன்மை, உலகத்தின் சந்தோஷம், இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கைய உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். வீட்டுல போய் இந்த வசனங்கள் எல்லாம் கண்டிப்பா வாசிச்சு பார்க்கணும். நான் சுருக்கமா தான் சொல்றேன். வீட்டுல போய் இது என்ன செய்யணும்? வாசிக்கணும். இப்ப எதை நீங்க மேன்மையா கருதுறீங்க? எதை மேன்மையா கருதுறீங்க? உலகத்தின் ஆசீர்வாதங்களையா, உலகத்தின் சந்தோஷங்களையா? ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ப்ரமோஷன்ல போகணும்னா இதெல்லாம் செய்யணும், அது தேவனுக்கு பிரியமில்லை என்றாலும் கூட இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? நான் என்ன செய்யறது பாஸ்டர், வேலை, அதுல போனா கூட சம்பளம் வரும், இதெல்லாம் செஞ்சாதான் அவர் என்ன செய்வாரு? இந்த வேலை எனக்கு தருவாரு. ஆமென். ஒரு முறை எங்க அப்பா ஆமென் அந்த கவர்மெண்ட் இதுல ஒரு ஹெல்ப்பரா தான் இருந்தாங்க. ஆரம்ப நாட்கள்ல ஆபீசர் வந்து போய் சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிறாங்க. எங்க அப்பா ரட்சிக்கப்பட்ட புதிது. எங்க அப்பா சொல்றாங்க, அதெல்லாம் நான் கையால தொட மாட்டேன் சார், நீங்க வேற என்ன வேணா சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். சாப்பாடு வேணுமா, டீ வேணுமா, வேற எதுவும் வேணுமா, நான் எதை வேணாலும் வாங்கிட்டு வர்றேன். இந்த பாவமான காரியத்தை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், செய்ய சொல்லாதீங்க. இதை நீங்க என்ன செய்யாதீங்க, செய்ய சொல்லாதீங்க. அது சொல்றேன், நான் ஆபீசர் சொல்றேன், ஐயா நீ கேட்கலன்னு என்ன நடக்கும் தெரியும்ல? எங்க அப்பாவுக்கு தெரியும் என்ன நடக்கும். வேற ஒன்னும் நடக்காது, ப்ரொமோஷன் மட்டும் என்ன செய்யும், பார் ஆகும். வேற ஒன்னும் செய்ய முடியாது. அவங்களால என்ன செய்ய முடியும்? அவங்க அதிகாரத்துல ப்ரொமோஷனை பிளாக் பண்ணி வைக்க முடியும். எங்க அப்பா சொல்லிட்டாங்க, அந்த ப்ரொமோஷன்ல வர்ற காசு எனக்கு வேண்டாம். உனக்கு சிகரெட்டை வாங்கி கொடுத்துதான் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும்னா அந்த ப்ரொமோஷனே எனக்கு வேண்டாம். ஒரு ப்ரொமோஷன் போச்சு, 2 ப்ரொமோஷன் போச்சு, 3 ப்ரொமோஷன் போச்சு. அந்த வருஷத்துக்குள்ள 3 ப்ரொமோஷன் வந்து 2 ப்ரொமோஷன் 3 ப்ரொமோஷன் வந்திருக்கணும். பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்ப அந்த ஆபீசர் மாறுறாரு, புதிய ஆபீசர் வர்றாரு. அப்ப எங்க அப்பாவோட பழகுறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஏய் என்னையா நல்லா பழகுறீங்க, நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில என்னையா நீ ஹெல்ப்பரா இருக்கிற அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா, எப்போ நீ ஹெல்ப்பரா இருக்கிற, இந்த வருஷத்துக்குள்ள நீ இந்த ட்ரேட்ஸ்மேன்ல வந்திருக்கணுமே. இப்ப எங்க அப்பா சொல்லிருக்காங்க, தெரியல சார், ஆனா வருஷங்கள் இருக்கு, அதற்குரிய எலிஜிபிலிட்டி இருக்குது. ஒரே ப்ரமோஷன்ல கிடைக்க வேண்டிய அத்தனை ப்ரமோஷனுக்கும் அவர் சிபாரிசு பண்ணி அந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்ப சந்தோஷம், உலக பொக்கிஷங்களை பெருசா நினைக்காதீங்க. ஆமென். உலக பொக்கிஷம், உலகத்திற்கு அதுதான் நினைப்போம். பிசாசு சொன்னா இயேசுவை பார்த்து, இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும், வயிறு பசிக்கல, இந்த கல் அப்பமாக்குங்க, உங்களாலதான் முடியும்ல. ஆண்டவர் சொன்னார், அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவ வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவ வார்த்தை இருக்கட்டும், தேவ திட்டம் இருக்கட்டும். மோசேயை போல உலகத்திற்கு முதலிடம் கொடுக்காமல் தேவனுடைய பிள்ளை என அழைக்கப்படுவதற்கு நாம் தெரிந்தெடுப்போம். கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா என்ன வருமா? தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பக்கத்துல திரும்பி அப்படியான்னு கேளுங்க, அப்படி நினைக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமே, நானே ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இந்த சர்ச்சில் இருந்தாதான் அப்படி இருக்கு போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இந்த பாஸ்டர் ஜெபித்து ஒண்ணும் நடக்க மாட்டேங்க, அப்படி எதுவும் நினைக்கிறீங்களா? ஆமென். விளைய செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. எந்த மனுஷனாலும் எதையும் செய்ய முடியாதுங்க. அது எவ்வளவு பெரிய ஊழியனோ, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் தேவன் அனுமதிக்கலன்னா எதுவும் நடக்காது. இயேசுவே கிரியை செய்ய முடியாத இடம் இருந்தது. அல்லேலூயா. அவர் சொந்த ஊர்ல இயேசுவே அற்புதம் செய்ய முடியல, ஏன்னா அவங்க விசுவாசிக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். 4வதாக எடுத்து வாசிங்க, யோவான் 5:35. யோவான் 5:35 சீக்கிரமா. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யாரு? யோவான் ஸ்நானகன். ஆமென். யாரு? யோவான் 5:35. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். வீட்டுல அந்த பகுதிகளை நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. யோவானுடைய தகப்பன் ஆசாரியனா இருந்தான். ஆசாரியனாய் அவன் என்ன செய்தான்? அவன் பலிகளை செலுத்தும் போது ஆண்டவர் அவனுக்கு தேவதூதனானவர் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார்.
உனக்கு குழந்தை இருக்குமான்னு சொல்றார். இவன் மிகவும் கிழவனா இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்கு ஆபிரகாம் மட்டும்தான் தெரியும் வயசானதுல குழந்தை பிறந்தது. ஆமென். இங்க யோவான் சானுடைய தகப்பனும் கிழவனா இருந்தான். அப்ப அவனுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லும் போது அவன் விசுவாசிக்காததுனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு குழந்தை பிறக்கும், அது வரைக்கும் நீ ஊமையா இருப்பேன்ட்டார். இவன் வெளியே வர்றான், பேச முடியல. அப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க உள்ள ஏதோ நடந்திருக்குதுன்ட்டு. அப்ப குழந்தை பிறக்கும் போது ஆமென் என்னன்னு கேக்குறாங்க, என்ன பேர்னு கேக்குறாங்க. அவன் யோவான் ஸ்நானகன் எழுதி கொடுக்கறான். குடும்பத்தில் இப்படி ஒரு பேரே இல்லையே. நம்ம வழக்கத்துல குடும்ப பேர் தானே வைப்போம், தாத்தா பேரோ அவங்க பேர் தானே வைக்கணும். இவன் வச்சான் பாருங்க பேரு, வைத்த மாத்திரத்தினுடைய நாவு திறந்தது. ஓகே ஆமென். இப்போ இதுல யோவான் ஸ்நானகன் எங்கே அங்க வர்றான். யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. சரியா? அது யார்கிட்ட சொல்லப்பட்டது? அவருடைய அப்பாட்ட சொல்லப்பட்டது. இப்ப யோவான் ஸ்நானகன் பிறந்து அந்த வசனம் அங்க சொல்லுது, நீங்க வாசித்து பாருங்க. ஆவியிலே பிள்ளை வளர்ந்து தன்னை எருசலேமுக்கு காட்டும் வரையிலே அவன் எங்கே வளர்ந்தானா? வனாந்திரத்திலே வளர்ந்தான். அவனுடைய அழைப்பு அதுதான். அவனுடைய அழைப்பு அவன் வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தனையும் சாப்பிட்டு வளர்ந்து கொண்டிருந்தான். இயேசுவிற்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் பிறந்தான். அந்த 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 சித்தத்தை அவன் தெரிந்து கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன்ட்ட ஆண்டவர் சொல்லல, அவன் அப்பாட்ட தான் ஆண்டவர் சொல்றார். ஆனா அப்பா சொல்றாரு, எப்பா உன்னை குறித்து இப்படிதான்ப்பா திட்டம் இருக்குன்னு சொன்ன போது அதை நிறைவேற்றுவதற்கு யோவான் ஸ்நானகன் தன்னை அர்ப்பணிக்க அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. என் மேல் வைக்கப்பட்ட திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொள்ளுவேன். என் மேல கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார்? எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட அதை கேட்குறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட அதை கேட்குறீங்க? நம்ம கேட்கறதெல்லாம் என்ன? என் சம்பளம் உயரணும், என் வேலை உயரணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், ஆண்டவர் எனக்கு வீடு வேணும், எனக்கு பைக் வேணும். இதெல்லாம் நல்லதுதான். நம்ம அதான் முதல்ல வாசிட்டோம். முதலாவதுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. எத்தனை பேர் தேவ சமூகத்துல என் மேல் என் குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்க திட்டம் என்னன்னு கேட்குறீங்க? உங்க பிள்ளைகளை குறித்த திட்டத்துக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? என் பிள்ளைய குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்கப்பா? என் பிள்ளைய குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? யோவான் ஸ்நானகன் பாருங்க, அந்த திட்டத்திற்கு தெரிந்தெடுக்க தன்னை அர்ப்பணித்தான். லேலூயா. நாளையத்துக்கு வந்தேன், ஆமேன், முடிஞ்ச உடனே ஆமேன் சொன்ன உடனே போயிருவேன், அதோட என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்க கூடாது. இந்த சபையில கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையில நாட்டப்பட்ட தோட்டங்கள் நீங்க, மரங்கள் நீங்க. இந்த தோட்டத்துல, சபையாகிய தோட்டத்துல நாட்டப்பட்ட மரங்கள் நீங்க. அதற்கேற்ற கனிகளை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கனிகளை கொடுக்க தெரிந்தெடுக்கணும். எவ்வளவு கஷ்டம்? ஒரு பிரதிஷ்டையான வாழ்க்கை, சும்மா இல்ல, பிரதிஷ்டையான வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தனிமையான வாழ்க்கை. அவன்கிட்ட வந்து ஆண்டவர் சொன்னாரா? அப்பாட்ட தான் சொன்னாரு. அப்பாட்ட சொன்னா எல்லாம் சொல்லிருப்பான். சித்தப்பா சொல்லிருப்பாரு, அவருடைய மாமா சொல்லிருப்பான், மச்சான் சொல்லிருப்பாரு. உங்க அப்பா பேசாம இருந்தாராண்டா, பேரை எழுதி காட்டின ஒண்ணு தான்டா உங்க அப்பா பேசினாராம். ஊர்லயே பேசிக்கிறாங்க எல்லாரும். ஏய், நீ ஆண்டவர் சொல்லி வளர்ந்த பிள்ளடா. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? அடா போடா, நீ போய் வேண்டியதானே, அதை வெட்டுக்களையும் காட்டு தண்ணி நீ சாப்பிட வேண்டியதானே, நான் மட்டும் சாப்பிடணுமா? நீ நல்ல சிக்கன் டிக்கா சாப்பிடுவேன், ஆமா ஸ்டிக் வச்சு சாப்பிடுவேன், நீ அதை சாப்பிடுவேன், லெக் பீஸ் சாப்பிடுவேன், நான் மட்டும் வெட்டுக்களையும் காட்டு தண்ணி சாப்பிடணுமா? அவர் சும்மா ஏதோ உளர்றாரு அப்படின்னு சொல்லியிருக்க முடியுமா? முடியாதா? இந்த காலத்துல 2K கிட்டா இருந்தா என்ன செய்வான்? அதான் சொல்லுவான், ஆட நீங்க போங்க டாடி, நீங்களாம் பூமர். பாருங்க, உலகம் அவனுக்கு நல்ல பேர் வச்சு கொடுக்குது. இயேசுவே பூமர் தான்டா. 2000 வருஷமா ஒரே இயேசுவை தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இல்லையா சொல்லுங்க. 2000 வருஷமா ஒரே இயேசுவை சொன்னா அதுக்கு பேர் என்ன? ஏன் பூமர் தெரியுமா? பபுள் கம்ம வாயில போட்டா என்ன பண்ணிட்டே இருப்போம்? சோச்சிட்டே இருப்போம், மின்னுட்டே இருப்போமா? அதே மாதிரிதான் நீங்களாம் பெரியவங்க பிள்ளைகிட்ட எப்ப பார்த்தாலும் என்ன செய்றீங்களா? சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா சொன்னதே. அதுக்குதான் பூமர். ஆமென். எப்படி பாத்தீங்களா? ஆமா, பூமரா இருக்கிறதுனால தான்டா இன்னைக்கு இயேசு இந்த வருஷம் வரைக்கும் வந்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க பிள்ளை கிட்ட சொல்லி, அவங்க பிள்ளை கிட்ட சொல்லி, அவங்க பிள்ளை கிட்ட சொல்லி, அந்த சந்ததி இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரு பூமர் சந்ததி. பெருமையா சொல்லணும். அல்லேலூயா. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நம்முடைய சந்ததி வருக வரைக்கும் அதை சொல்ல போறோம். யோசித்து பாருங்க. கஷ்டம், அவமானம், தனிப்பட்ட வாழ்க்கை, பிரதிஷ்டை, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, இதை தெரிந்து கொண்டான் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. எதற்காக?
ஆண்டவர் என் மேல் வைத்த சித்தத்தை நிறைவேற்றுவேன். என்ன செய்யணும்னா, ஆமென், நான் பெரியவர் அல்ல, என்னில் எனக்கு பின்னாடி வர்றவர் என்னிலும் பெரியவர். அவர் செருப்பின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அடுத்து வாசிங்க. லூக்கா 1:38. லூக்கா 1:38. இதோ நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்க ஆக கடவது. அல்லேலூயா. இப்ப மரியாள் ஒரு நிச்சயிக்கப்பட்ட பெண். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமன். இப்ப தேவதூதன் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்றார். அவ கேட்கிற, ஐயா நான் கல்யாணமே முடிக்கல, இப்ப குழந்தை பிறந்தா எப்படி? அப்ப அவர் சொல்றாரு, அவர் உலகத்தில் பெரியவர், உலகத்தின் ரட்சகர், அவரே வருவாரு, பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவரே வயிற்றுக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த எத்தனை பெண்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க? எத்தனை பெண்கள் முதல்ல அதை நம்புவாங்க? எவ்வளவு பெரிய அவமானம்! திருமணத்திற்கு முன்பாய் கர்ப்பமாறது எவ்வளவு பெரிய அவமானம்! இப்போ என்ன பிரச்சனை? ஏற்கனவே ஒருத்தனை நிச்சயிக்கப்பட்டிருக்கு, இப்ப அவன்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அவன்கிட்ட போய் சொல்லி, உன் மனைவி ஏதோ தப்பா பண்ணிட்டாப்பா. இப்ப அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு நீதிமானா இருந்ததுனால அவமானப்படுத்த விரும்பாம பேசாம நைஸா விட்டுட்டு போயிருவான். அப்ப அங்க தேவதூதன் வந்து சொல்றாரு, ஏய் பயப்படாத, பரிசுத்த ஆவியானவரால் அந்த குழந்தை உண்டாயிருக்குன்னு சொல்லும்போது அவனும் அதை என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான். நீங்க மத்தேயுல வாசித்து பாத்தீங்கன்னா, இயேசு பிறக்கும் அளவும் அவர்கள் ஒன்று சேராமல் இருந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் அவமானம், ரெண்டு பேருக்கும் அவமானம். எத்தனை பேர் அவனை நீலாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டிருப்பாங்க. டேய் அவ என்னடா, அவ ஏற்கனவே கர்ப்பமா இருக்க, அவளை போயாடா கல்யாணம் பண்ண போற நீ? சமுதாயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 10 மாசம் பெற்று எடுக்கணும், 10 மாசம் இப்ப வயிற்றுல குழந்தை இருக்குது. மரியாளுடைய தாய் தகப்பன் என்ன சொன்னாங்களோ தெரியல, கூட உள்ளவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களோ தெரியல. ஆமென். அங்க யோசேப்புடைய சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொன்னாங்களோ தெரியல. நம்ம ஈஸியா அதை வாசிச்சுட்டு போயிடுறோம். அதை பிராக்டிகலா யோசித்து பாருங்க. அந்த அவமானத்தை ஆமென் அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள். லேலோயா. நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லைங்க, தேவ சித்தம் என் மூலமா நடக்கணும். ஆமென். எத்தனை பேர், ஒண்ணு இல்ல அது பாட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க பாருங்க. ஆமென். எத்தனை பேர் நாம அதற்கு நாம் தெரிந்தெடுப்போம், நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் நாம் அதற்கு ஒப்பு கொடுப்போம்? பிரச்சனைகளும் பாடுகளையும் அனுபவிப்பதற்கு, அவமானங்களை நாம் அனுபவிப்பதற்கு எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுப்போம்? மரியாளும் யோசேப்பு அதை ஒப்பு கொடுத்தான். கடைசியா ஒண்ணு வாசிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18 வசனம். நம்ம முடிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18 வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி ஐயா நாம் சிறுமையா இருக்கிறத பார்க்கிறீர்களே, எருசலேமின் அலங்கத்தை நாம் கட்டுவோம் என்று சொல்லி, வாருங்கள் என்று சொல்லி அறிவித்தேன். அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திட்டப்படுத்தினார்கள். இங்க நெகேமியாவும் அந்த ஜனங்களும் அவர்கள் அலங்கத்தை கட்டுவதை தெரிந்தெடுத்தார்கள். லேலூயா. இடிந்து போன அலங்கம், கர்த்தருடைய ராஜ்யம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, கர்த்தருடைய ராஜ்யம் அங்கே எரிக்கப்பட்டு கிடக்கிறது. ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்கிறார்கள். இப்ப நெகேமியாவுக்குள்ள கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுக்கிறார். அந்த நெகேமியா ஜனங்கள்ட்ட போய் அந்த பாரத்தை சொல்றான். ஜனங்களும் அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அலங்கன்றது நம்முடைய பட்டணம். கர்த்தருடைய ராஜ்யம் இல்லாத இடம் தான் உடைக்கப்பட்ட பட்டணம், உடைக்கப்பட்ட அலங்கம். அல்லேலூயா. நீங்களே இந்த தேவ ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பட்டணத்தில் இருக்கிற எத்தனையோ தேவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. பாவத்திலும், சாபத்திலும், விபச்சாரத்திலும், வேசித்தனத்திலும். நீங்க அந்த அலங்கத்தை கட்ட எத்தனை பேர் நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம்? அல்லேலூயா. இந்த அலங்கத்தை கட்ட எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? இந்த அலங்கத்தை கட்டும் போது ஒரு கையில அவர்கள் கரண்டிகளை வைத்திருந்தார்கள், ஒரு கையில அவங்க ஆமென் ஆயுதங்களை வைத்திருந்தார்கள்.
யுத்தத்துக்கு ஆயத்தமா இருந்தாங்க. தந்திரங்கள் மூலமாய் பிசாசு அதை உடைக்க பார்த்தான். அவன் சொன்னா, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் இறங்கி வரேன், முடியாதுன்னு சொன்னான். 52 நாட்கள்ல அந்த அலங்கம் கட்டப்பட்டது. அநேகருடைய வாழ்க்கையை தொடும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் அநேகர் தொடப்பட வேண்டும். உங்கள் மூலமா இந்த சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும். சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நிறைய பேர் வரமாட்டாங்க. எவ்வளவோ சொல்றேன், பாஸ்டர் வரல, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்த வார்த்தைகள் வீணாய் போவதில்லை. ஒரு வார்த்தை கூட கீழே விழாது. ஒரு ஜெபம் கூட வேஸ்டா போகாது. நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அலங்கத்தை கட்ட எத்தனை பேர் உங்களை தெரிந்தெடுக்கிறீங்க? உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. இந்த சபை வளர்றதுக்கு, ஆத்துமாக்கள் பெருகுவதற்கு, பாவத்திலும் சாபத்திலும் இடிந்து கிடக்கிற வாழ்க்கைகளை மீண்டும் எடுப்பித்து கட்டுவதற்கு. நெகேமியாவை போல, அந்த ஜனங்களை போல என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எழுப்பி நிற்போமா?